ஸோ கைஸ், இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு ரெண்டு விதமான ட்ரெண்ட் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். ஒன்று வந்து புல் ட்ரெண்ட், இன்னொன்று வந்து பியர் ட்ரெண்ட். ஸோ இப்போ புல் ட்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா காயினுமே பம்ப் ஆகும். ஸோ ரீசனே இல்லாமல் பம்ப் ஆகும். பிகாஸ் மார்க்கெட் கேப் வந்து உள்ள நிறைய மணி வந்து இன்ஃப்ளோ ஆகும். அதனால் வந்து எல்லா காயினும் பம்ப் பண்ணுவாங்க, டம்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு ப்ராஜெக்ட் ஏன் பம்ப் ஆகுதுன்றதுக்கான லேர்னிங்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ பியர் ட்ரெண்டில் வந்து நம்மளால் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஏன் இந்த காயின் பம்ப் ஆகுது, என்ன நியூஸ் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கவங்களும் மீன்ஸ் இது தெரியலனா பார்க்கலாம். பிகினர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுனால தான் க்ரியேட் பண்ணப்பட்ட வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் முன்ன புல் ரனில் வந்து நிறைய மேஜர் காயின்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து லாஸில் இருக்கும். ஸோ அந்த லாஸெல்லாம் எப்படி ரிகவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் சும்மா சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கைஸ் வீடியோ கொடுக்கலாம். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டு. இது ஏன் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாமே தான் நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் எதை ஹோல்ட் பண்ண சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ சிப் ப்ராஜெக்ட்ஸ். ப்ளூ சிப் ப்ராஜெக்ட்னா பிட்காயின், எத்திரியம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை தான் ப்ளூ சிப் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து எப்பயுமே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 50% ஹோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். லைக் வந்து பிட்காயின், எத்திரியம் இவங்கெல்லாம் வந்து ஒரு சேஃபஸ்ட் ப்ராஜெக்ட் இன் கிரிப்டோ இண்டஸ்ட்ரி. ஸோ எப்போவுமே நம்ம வந்து சேஃபான ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து இப்போ டம்பாக இருந்தாலும் ஒன்ஸ் வந்து பம்ப் ஆகி வரும். அப்போ நம்மளுக்கு கேபிட்டல் கண்டிப்பாக திரும்ப வரும். நீங்கள் இதில் பெஸ்ட்டு வே என்னென்னா ஹோல்டில் டிசிஏ பண்ணணும். டிசிஏ மீன்ஸ் டாலர் காஸ்ட் ஆவரேஜ். டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுபடி நீங்கள் ப்ரைஸ் ட்ராப் ஆக டிசிஏ பண்ணி உங்களோட அதாவது என்ட்ரி ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து ஆவரேஜ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒன்ஸ் புல் ரன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே எங்களோட சஜஷன்ஸ் ஹோல்ட் 50% இன் ப்ளூ சிப் ப்ராஜெக்ட்ஸ். நாங்கள் அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வீடியோவும் போடுறோம். ஸோ இதில் இருக்க கவர் பண்ண எல்லா டாப்பிக்குமே வீடியோ ஸ்பெஷலாக வரும். நீங்கள் அதுக்கு வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஏன்னா டெலிகிராமில் வந்து போல் போட்டு அதில் எந்த போல் வந்து அதிகமாக ஓட்ஸ் வருதோ அந்த வீடியோஸ் ஆர்டர் படி வரும். ஸோ மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எங்களோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட் ட்ராப்ஸ்ன்றது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த பியர் ரனில் இருக்கும்போது மார்க்கெட் ரொம்ப மந்தமாக இருக்கும். நீங்கள் எதுலையுமே போட்டாலையும் ப்ராஃபிட்ஸும் வராது. அப்படி ஸ்டேபிளாக இருக்கும், இல்லை ட்ராப் ஆகும், இல்லை சின்னதாக ப்ராஃபிட் வரும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆட் ட்ராப்னா என்னென்னு லேர்ன் பண்ணுங்கள். ஆட் ட்ராப் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த ஆர்பிட்ரமாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து ஐடி டோக்கனாக இருக்கட்டும், ஸ்பேஸ் ஐடி டோக்கனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்பப்போ வந்து ஆட் ட்ராப் மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் ஒரு சில டாஸ்க் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆட் ட்ராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட் வந்து லெஜிட்டா அப்படின்னு சொல்லி ஒர்த்தாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு செக் பண்ண முடியலையா, ஏதாச்சும் ஒரு லெஜிட்டான கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஆட் ட்ராப்ஸ் பற்றி அவங்க இது கொடுக்குறாங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி மீன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் ட்ராப்ஸ் பற்றி லேர்ன் பண்ணுங்கள். இது வந்து ஒன் ஆஃப் த செகண்ட் வே. எப்போயுமே ஆட் ட்ராப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆட் ட்ராப்ஸ் பண்ணும்போது அது ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு நினைங்க. ஸோ அது எப்போ ரிட்டர்ன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு வந்து சின்ன அமௌண்ட்டாச்சும் ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்கும். சின்ன ஆட் ட்ராப்ஸ்க்கு வந்து ஃபீஸ் போகும். ஸோ அதையுமே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து சேர்த்திக்கோங்க. ஸோ ஆட் ட்ராப்ஸ் நிறைய ஆட் ட்ராப்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆட் ட்ராப்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் உள்ள கிரிப்டோ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது ஒரு சில விஷயம்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ எங்களோட செகண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆட் ட்ராப்ஸ் பண்ணுறது. எங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஸ்விங் ட்ரேட்ன்றது என்னென்னா லோ கேப் ஜெம்ஸ். அதாவது லோ கேப் ஜெம்ஸை எப்பயுமே 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 50% வந்து நீங்கள் ப்ளூ சிப் ப்ராஜெக்ட்ஸ் போட்டிங்கன்னா இன்னும் 20% வந்து லோ கேப் ஜெம்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். லோ கேப் ஜெம்ஸ் ஏன்னா அது வந்து சடனாக பம்ப் ஆகும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து சடனாக ஒரு என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ எல்லாமே லோ கேப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ப்ராஜெக்டோட ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள், இல்லை அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புல் ட்ரெண்டில் இருக்கா, மீன்ஸ் அந்த ப்ராஜெக்ட் நிறையா சில்லிங் போயிட்டுருக்கா, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் அந்த ப்ராஜெக்ட்டில் நியூஸ் இருக்கா, அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு லோ கேப் ஜம்ப்ஸில் ட்ரேட் எடுங்க. ஸோ இது வந்து ஸ்பாட்டில் தான் எடுக்கணும். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. உங்களோட 20% ஆஃப் போர்ட்ஃபோலியோவை ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இது. ஸோ 20% ஆஃப் போர்ட்ஃபோலியோ ப்ளூ சிப் இல்லாமல் வேறு ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் போக போகிறீங்க. அதாவது லோ மார்க்கெட் கேப் இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து எங்களோட தேர்ட் ஸ்ட்ராட்டஜி.
ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவரேஜ் ட்ரேடிங்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இது உங்களோட ரொம்ப ரிஸ்கான ட்ரேடிங். எப்பயுமே 10% ஆஃப் போர்ட்ஃபோலியோ மட்டும் நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் பியர் ரனில் இந்த மாதிரி என்னென்ன ட்ரேடிங்லாம் இருக்குது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்றது தயவு செஞ்சு லேர்ன் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஃபியூச்சர்ஸில் நிறைய பேர் நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஸோ நம்மளும் ஃபியூச்சர்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதில் நாலேஜே இல்லாமல் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் பண்ணி நிறைய பேர் லிக்விடேட் ஆகுவாங்க. ஸோ எங்களோட சஜஷன்ஸ் எப்பயுமே 2 to 3x லிவரேஜ் யூஸ் பண்ணி உங்களோட ட்ரேட் எடுங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் எல்லாமே வந்து பிட்காயின் இடிஹெச்சே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய காயின்ஸ் இருக்குது மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு எல்லா காயினுமே வந்து ஃபியூச்சர்ஸ் போகாதீங்க, ரொம்ப வாலட்டைலாக இருக்கும், உங்களுக்கு லிக்விடேட் ஆகிடும். ஸோ ப்ளூ சிப் ப்ராஜெக்ட்ஸே வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ அது உங்களுக்கு வந்து லிக்விடேஷன் எப்பயுமே ரொம்ப கீழே இருக்கும், ஏன்னா நீங்கள் லிவரேஜ் கம்மியாக வைக்கும் போது. ஸோ அந்த லிவரேஜ்லேயே வந்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு லேர்ன் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவாய்ட் ஃபோமோவில் எந்த ஒரு காயினையும் பை பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒருத்தர் ஒரு காயினை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரிசர்ச் பண்ணாமல் பை பண்ணாதீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட டீம் எப்படி இருக்குது, இன்வெஸ்டர்ஸ் யாரெலாம் இருக்காங்க, ஸோ இல்லை அந்த கம்யூனிட்டியில் ஏதாச்சும் நியூஸ் இருக்கா, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களும் ஒன்ஸ் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த காயின் வந்து ட்ரேட் எடுங்க. ஸோ ஃபோமோவை அவாய்ட் பண்ணுங்கள். வந்து ஃபோமோவில் பை பண்ணீங்க அப்படின்னா ஃபோமோ பை வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ராஃபிட் வர மாதிரி இருந்தாலும் ஒரு நாள் லாஸ்ட்டில் போய் முடிஞ்சிடும், ஏன்னா உங்களோட நாலேஜே இல்லாமல் பை பண்ணுவீங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.